கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாரு அப்படின்ற மாரி செய்தி கேட்டு, தமிழகமே பயங்கரமான ஷாக்ல இருக்கு. அண்ட் நெறைய பேர் அவங்களோட இரங்கல் செய்திகளை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் திரையுலகில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டர்ஸ் எல்லாருமே நேர்ல வந்து அவங்களோட அஞ்சலியை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நேர்ல வர முடியாத ஒரு சிலர் வந்து அவங்களோட வீடியோ மெசேஜையும் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள், ரஜினி அவர்கள், கமலஹாசன் அந்த மாரி எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நேர்ல வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்தா கூட இன்னும் ஒரு முக்கியமான ஆக்டர் ஒருத்தர் வந்து இந்த இடத்துல வருவாரு அப்படின்ற மாரி நெறைய பேர் வெயிட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நபர் யார் அப்படின்னா வைகை புயல் வடிவேல் அவர்கள் தான் இந்த இடத்துல நேர்ல வருவாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் வடிவேல் அவர்கள் அங்க வரவே இல்லை. ஆல்ரெடி வடிவேல் விஜயகாந்த் இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு சின்ன சண்டை இருந்துச்சு. வடிவேல் அவர்கள் எலெக்ஷன் டைம்ல விஜயகாந்த் அவர்களை பயங்கரமா தாக்கி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அவர் தாக்கி பேசினது மட்டும் இல்லாம அவதூறான நிறைய வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தி இருந்தாரு. அந்த காரணத்தினால வடிவேல் அவர்கள் அதுக்கப்புறமா, அதாவது 2012க்கு அப்புறமா வடிவேல் அவர்கள் எந்த விதமான படங்களையும் பெருசா நடிக்கல. அவருடைய பட வாய்ப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவரு இந்த மாதிரி பேசின காரணத்தினால. அதுக்கப்புறமா ரொம்ப கேப்க்கு அப்புறமா தான் இப்போ வடிவேலு அவர்கள் மறுபடியும் நிறைய படங்கள் நடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஆனால் வடிவேலு அவர்கள் இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறமா கூட விஜயகாந்த் அவர்கள் வடிவேலு ஏன் இப்ப படம் பண்றது கிடையாது, வடிவேலு அவர்கள் கண்டிப்பா படம் பண்ணணும், நிறைய ப்ரொடியூசர் வந்து அவரை கூப்பிட்டு படம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அண்ட் விஜயகாந்தோட மனைவியான பிரேமலதா அவர்களும் இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அண்ட் வடிவேலோட டீம்ல இருக்கக்கூடிய சுப்ராஜ் அப்படின்ற ஆக்டரும் வந்து ஒரு வாட்டி இதை சொல்லியிருந்திருக்காரு ஒரு இன்டர்வியூல. 2013ல நான் விஜயகாந்த் சாரை ஒரு வாட்டி பார்க்க போயிருந்தேன். அப்ப விஜயகாந்த் அவர்கள் என்கிட்ட சொன்ன விஷயம், வடிவேலு உன் ஃப்ரெண்டு தானே, ஏன் அவர் இப்பெல்லாம் படம் பண்றது கிடையாது, அவர் ஒரு நல்ல நடிகர், ஒரு நல்ல கலைஞர், அவர்லாம் கண்டிப்பா நிறைய படங்கள் பண்ணணும், தயவு செய்து அவரை திருப்பி நடிக்க வர சொல்லு அப்படின்ற மாதிரி சுப்ராஜ் அவர்கள் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்திருக்காரு. என்னதான் வடிவேலு அவர்கள் விஜயகாந்தை நிறைய இடத்துல தாக்கி பேசியிருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் அதை எதையும் மனசுல வச்சுக்காம ஒரு நல்ல கலைஞர் கண்டிப்பா அவரோட இடத்துல போய் சேரணும் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லிட்டு வந்திருக்காரு. லூசட்ட மாறன் இதை அவரோட சோசியல் மீடியா ஹேண்டல்ல போஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. இதை அவரோட மனைவியும் ஒரு இடத்துல சொல்லி இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர் இறந்திருக்காரு. அந்த மாதிரி சமயத்துல வடிவேலு அவர்கள் இந்த இடத்துல கண்டிப்பா வந்து அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பொதுமக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ நம்ம எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் வடிவேலு அவர்கள் விஜயகாந்த் அவர்களை பார்க்க வராரா இல்லையா அப்படின்றத.